பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فأوحينا إلى موسى أن اضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم சூமு யௌம ஆஷுரா யௌமுன் கானத் அன்பியாஉ தசூமுஹு ஃபசூமு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, ஹிஜ்ரி 1446 நிறைவு பெற்று 47வது வருடத்துடைய முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்துடைய 2வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். கடந்த வார ஜும்மாவிலே ஹிஜ்ரத் சம்பந்தமாகவும் ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு என்ன மாதிரியான படிப்பினைகளை வழங்குகிறான், நாம் நம்ம ஊரில் இருந்து கொண்டு நாமும் ஹிஜ்ரத் செய்ய முடியுமா என்பது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையிலே நாளைய மறுதினம் நாம் எதிர்நோக்க இருக்கின்ற ஆஷுரா தினம் சம்பந்தமாகவும் ஆஷுரா தினத்தின் வாயிலாக ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு மனித சமூகத்திற்கு வழங்குகின்ற முக்கியமான ஓரிரு படிப்பினைகள் சம்பந்தமான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை ஒட்டிய தகவல்களாக நாம் பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, நாம் அடைந்திருக்கின்ற இந்த மாதம் இருக்கிறதே ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம். நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். வருடத்திற்கு மாதங்களின் எண்ணிக்கை 12, அதில் 4 கண்ணியமானது. அந்த 4ல் ஒன்று முஹர்ரம் மாதம். வருடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12, அதில் 4 அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அந்த 4 மாதங்களில் ஒன்று இந்த முஹர்ரம் மாதம். நம்ம பார்க்கலாம், இந்த முஹர்ரம் சார்ந்து முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1163வது செய்தியாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க, அஃலலு சியாமி பாத ரமலான். ரசூலுல்லாஹ் நோன்பு சம்பந்தமாக பேசுகிறாங்க. இந்த ஹதீஸில் நோன்பை பற்றி பேசுகிறாங்க. ரமலானுக்கு பிறகு ஒரு அடியார் வைக்கின்ற நோன்புகளிலேயே ஆக சிறந்த நோன்பு, அஃலல் என்றால் சிறந்தது என்று பொருள். ஒருத்தர் ரமலான் நோன்பு வச்சுட்டாரு, ரமலானை வருஷம் வருஷம் வைக்கணும். ரமலானுக்கு பிறகு ஒரு பெஸ்ட்டாக நல்ல கூலி கொடுக்கக்கூடிய நல்ல சிறப்பான ஒரு நோன்பு எது என்று யாராவது கேட்டால் அவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்பதாக பெருமானார் அந்த ஹதீஸில் பேசுவாங்க. இப்போ இந்த ஹதீஸில் முஹர்ரம் மாதத்தில் வைக்கிற நோன்பு என்பது ரமலானுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியது என்பதாக பெருமானார் இந்த ஹதீஸின் வாயில் நமக்கு சொல்லுகிறார்கள். இது தனி தகவல் என்றாலும் இந்த இடத்துல நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, இந்த முஹர்ரமை ரசூலுல்லாஹ் வெறுமனே முஹர்ரம்னு சொல்லலை, முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புன்னு சொல்லலை. ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்பதாக
இந்த முஹர்ரமுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஒரு கண்ணியத்தை, ஒரு புனை பெயரை தருகிறார்கள். அல்லாஹ் தன்னகத்தே சேர்த்து கொண்ட மாதம் முஹர்ரம் மாதம். புரியுதுங்களா? இந்த மாதம் எவ்வளவு உயர்ந்தது என்றால் அல்லாஹ் தன்னோடு சேர்த்து கொண்டான். என்னுடைய மாதம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பான சகோதர பெருமக்களே, இப்போ இந்த மாதம் சார்ந்து நிறைய சிறப்புகள் பேசப்பட்டு இருந்தாலும் குறிப்பாக ஆஷுரா என்பது மிக முக்கியமானது என்பதனால ஆஷுரா சம்பந்தமான ஒரு சில தகவல்கள். பொதுவாக நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒன்றை வைத்து ஒன்று சிறப்படையுது. உதாரணத்துக்கு ரமலான் ஏன் சிறப்பானது என்று கேட்டால் நம்முடைய பதில் என்ன? அந்த மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதா. அதே மாதிரி தான் இந்த முஹர்ரம் மாதம் ஏன் சிறப்பானது என்றால் இந்த மாதத்தில் தான் ஆஷுரா என்ற தினம் இருக்கிறது. இந்த முஹர்ரமை அல்லாஹ் தன்னோடு சேர்த்து கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம் ஆஷுரா என்ற தினத்தை அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் வைத்திருக்கிறான் என்பதாக கிதாபுகளில் எழுதுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இப்ராஹிம் என்ற சூரா வசனம் 5 மற்றும் 6 இந்த 2 வசனங்களில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தியை கடத்துகிறார். அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். யார்கிட்ட சொன்னதை? நமக்கு ஒரு செய்தி சொல்கிறான். என்னன்னு? வலக்கத் அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ம சில அத்தாட்சிகளை, ஆயாத்துன்னு சொன்னால் சில அத்தாட்சிகளை வழங்கி நபியாக அனுப்பினோம். அர்சல்னான்னு சொன்னால் நாம் நபியாக அனுப்பினோம். அன் அஹ்ரிஜ் கௌமக மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். எதனால் நம்ம அனுப்பினோம்? ஹதரத் மூசாவை சில அத்தாட்சிகளை கொடுத்து நாம் ஏன் அனுப்பினோம்? அன் அஹ்ரிஜ் கௌமக மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். மூசாவே, உம்முடைய சமூகம் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறது. ظுலுமாத்துன்னு சொன்னால் மிகப்பெரிய இருள், வழிகேடு, எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். மிகப்பெரிய இருளில் இருக்கிறார்கள். அவர்களை இருளிலிருந்து வெளியாக்கி இலன்-நூர், நூரின் பக்கம், ஒளியின் பக்கம் நீங்கள் ஆக்க வேண்டும். அதனால் நாம் உம்மை நபியாக அனுப்பினோம் என்பதாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த அந்த வசனத்துடைய தொடரில் அல்லாஹ் பேசுகிறான். வதக்கிருஹும் பி ஐயாமில்லா. உங்களுடைய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பினான். எதனால் அனுப்பினா? அந்த மக்கள் எல்லாம் இருளில் இருக்கிறார்கள். அந்த இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் சேர்க்கணும். இது ஒரு வேலை முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது வேலை வதக்கிருஹும் பி ஐயாமில்லா. அல்லாஹு தஆலாவுடைய தினங்களை அவர்களுக்கு தக்கிர திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்பதற்காக வேண்டி அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஐயாமில்லா அல்லாஹுடைய நாட்கள் என்று எதுன்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லலை. அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்த வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசின செய்தியை சொல்கிறான். முதல் வசனம் அல்லாஹ் மூசாவிடத்தில் பேசியது, 5வது வசனம். 6வது வசனத்தில் ஹதரத் மூசா தன்னுடைய மக்களிடத்தில் பேசினார்கள். ஒய்த கால மூசா லி கௌமிஹி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு பேசினார்கள். என்ன பேசினாங்க? உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அப்பா, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ நியமத்தை செஞ்சிருக்கிறான், இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா. புரியுதுங்களா? அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ நியமத்தை செஞ்சிருக்கிறான், அந்த நியமத்தெல்லாம் நினச்சி பாருங்க. இது அஞ்சாக்கும் மின் ஆலி ஃபிரௌன். ஃபிரௌனிடத்தில் அடிமையாக கிடந்தீங்க, மிருகத்தை விட கேவலமாக நடத்தினான். அந்த ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். யஸூமூனக்கும் சூல் அதாப். உலகத்தில் யாரும் அது மாதிரி வேதனை செய்ய முடியாது. அவ்வளவு மோசமான கடுமையான வேதனை உங்களுக்கு செய்தான். அந்த வேதனையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தானே, அதை நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீர்களா என்பதாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு பேசினார்கள். இப்போ இந்த 2 வசனத்தை சம்பந்தப்படுத்தி மேலே அல்லாஹ் சொன்னா, ஹதரத் மூசாவிற்கு மூசாவே உங்களுடைய சமூக மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தினங்களை நினைவு கூறுங்கள் என்பதா. மூசா தன்னுடைய மக்களுக்கு இந்த ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தான் இல்லையா, அந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். இப்போ இந்த 2 வசனத்தையும் சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா வதக்கிருஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹு தாலாவுடைய தினம் என்று சொல்கிறான் இல்லையா, இது முழுக்க முழுக்க இந்த ஆஷுராவுடைய தினத்தை தான் சொல்லி காட்டுகிறான். ஹதீஸ்கல்ல சராஹத்தாகவே இருக்கிறது. யௌமு ஆஷுரா மின் ஐயாமில்லா. ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, ஆஷுராவுடைய நாள் என்பது அல்லாஹ்வுடைய நாட்களிலிருந்து உண்டானது என்பதா. அல்லாஹ் தனக்கென்று சில நாட்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறான். அந்த நாட்களிலே ஒன்று தான் ஆஷுராவுடைய தினம் என்பதாக ரசூலுல்லாஹ் தன்னுடைய பங்குக்கு பேசுகிறாங்க. அல்லாஹு தஆலா தன்னுடைய பங்குக்கு இந்த ஆஷுரா சம்பந்தமாக பேசுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்னும் கூடுதலாக இன்னொரு தகவலையும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு ஹதீஸை சொல்ல போகிறேன். இந்த ஹதீஸை நான் அடுத்து கொஞ்சம் விரிவாக பேசுவேன், ஆனாலும் இங்கே சுருக்கமாக சொல்கிறேன்.
புகாரி ஷெரீஃபுடைய 2004வது ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. கதபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு முதல்ல வந்த சமயத்தில் ஃபரால் யஹூத யசூமுஹு தசூமு, யஹூதிகள்லாம் நோன்பு நோற்றார்கள். ஃபகால, பெருமானார் கேட்டார், மா ஹாதா யோமுன், இது என்ன நாள்பா, எதற்காகப்பா நீங்கள் இந்த நாள் நோன்பு நோக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க பதில் சொன்னாங்க, யௌமுன் சாலிஹுன், இது சாதாரணமான நாள் அல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள் என்பது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயில் மின் அதுவிஹிம், இந்த நாளில் தான் ஆஷிராவுடைய தினத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த சமயத்தில் ஆஷிராவுடைய தினத்தில் முஹர்ரம் 10 போது யஹூதிகள் நோன்பு நோக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏன் நோன்பு நோக்கிறீன்னு கேட்கிறாங்க. அதுக்கு யூதர்கள் சொல்கின்ற வார்த்தை, இந்த நாளில் தான் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயில் மின் அதுவிஹிம், அல்லாஹு தாலா பனி இஸ்ரவேலர்களை அவர்களுடைய எதிரியிடமிருந்து பாதுகாத்தான், ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தான். ஃபசாமஹு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதனால் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். அதனால் நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள் பதில் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் இருக்கிறது. அன்பான சகோதர பெருமக்களே, இப்போ மேலே ஒரு வசனத்தில் பார்த்தோம், இந்த ஹதீஸில் பார்க்கிறோம், தெளிவாக தெரிகிறது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேலர்களையும் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்ததும் ஃபிரௌன் அழிக்கப்பட்டதும் ஒரு நாள். அந்த நாள் தான் இந்த ஆஷிராவுடைய நாள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு மட்டும் இந்த செய்தி சம்பந்தப்பட்டதான கிடையாது. வரலாறுகளில் பார்க்கலாம், எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் இந்த ஆஷிராவுடைய நாள் பெருநாளாக இருந்தது. இப்போ நமக்கு 2 பெருநாள் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு 2 பெருநாளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா என்பதா, ஒன்று ரமதான், இன்னொன்று பக்ரீத். ஆனால் கிதாபுகள் எழுதுகிறார்கள், எல்லா நபிமார்களுமே இந்த ஆஷிராவுடைய தினத்தில் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். புகாரி ஷெரீஃபுடைய ஜாமியு சகீர் ஷெரீஃபுடைய ஹதீஸ் கிதாபுடைய 5051வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சூமு யௌம ஆஷிரா, ஆஷிராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு நோருங்க. கானத் யௌமுன், அது எந்த மாதிரியான நாள் தெரியுமா, கானத்தில் அன்பியாவு தசூமுஹு, அந்த நாளில் எல்லா நபிமார்களும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறார். நம்ம படித்திருக்கிறோம் இல்லையா? அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே ஒரு நாளில் நோன்பு நோற்றி இருக்கிறார்கள் என்றால் அது ஆஷிரா மட்டும்தான். கானத்தில் அன்பியாவு தசூமுஹு, எல்லா நபிமார்களும் ஆஷிராவுடைய தினத்தில் நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். ஃபசூமு, ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை நிறைவு செய்கிறார்கள். எனவே இந்த நாளில் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுக்கிறார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த மாதம் அல்லாஹுடைய மாதம் என்பதாக. அதற்கான காரணம், இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா ஆஷிராவுடைய தினத்தை வைத்திருக்கிறான். வரலாற்றில் நம்ம பார்க்கலாம், நம்ம ஃபஜரில் கூட பேசியிருக்கிறோம், ஜாஹலியாவுடைய காலத்திலேயே மக்கா குறைஷிகள் கூட நோன்பு நோற்றி இருக்கிறார்கள் இந்த நாளில். புகாரி ஷெரீஃபுடைய 3731வது ஹதீஸ், ஆயிஷா அறிவிக்கிறாங்க, கான யௌமு ஆஷிரா யௌமன் தசூமுஹு குரைஷின் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியத்துடைய காலத்திலே, ஜாஹிலியத்து காலத்தின புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ரசூலுல்லாவுடைய நுபுவத்திற்கு முந்தைய காலத்திற்கு ஜாஹிலியாவுடைய காலம் சொல்லும், மடமையான காலம். ரசூலுல்லாஹ் நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே மக்காவிலே குறைஷிகள் நோன்பு நோற்றி இருக்கிறார்கள், ரசூலுல்லாவும் சேர்ந்து நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். செய்தி புரியுதா? குறைஷிகள் ஆரம்ப காலத்திலேயே மக்காவிலேயே ரசூலுல்லாவுடைய நுபுவத்திற்கு முன்பே நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். இதனுடைய பின்னணியை பார்த்தோம் சொன்னால் எல்லா நபிமார்களும் நோற்றி இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹ் வரைக்கும் எல்லா நபிமார்களும் நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். அதை பார்த்துக்கிட்டே வந்த இந்த குறைஷிகளும் இந்த மாதங்களில் நோன்பு நோற்றார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே, அதாவது ரசூலுல்லாஹ் நபியாகிறதுக்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு இந்த ஆஷிராவுடைய நோன்பு. இந்த ஆஷுரா என்றால் என்ன? ஆஷுரா ஆஷுரா ஆஷுரான்னு போடுறோமே, ஆஷுரான ரொம்ப சிம்பிள். அஷரத் என்றால் 10ன்னு பொருள், ஆஷுரா என்றால் 10ஆவதுன்னு பொருள். 10 சொல்கிறோம் இல்லையா, 10 10ஆவது, 10ஆவது. அஷர என்றால் 10 அரபியில், ஆஷுரா என்றால் 10ஆவது. முஹர்ரம் மாதத்துடைய 10ஆவது தினம் இந்த நாள் இருப்பதனால இந்த நாளிற்கு வரலாற்றில் ஆஷுரா என்பதாக எழுதுகிறார்கள். இதல்லாத வேறு வேறு காரியங்களும் சில விளக்கங்களும் சொல்லப்படுது.
உதாரணமாக அல்லாஹ் மைனி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளுக்கு ஆஷுரா என்பதாக பெயர் வந்ததற்கான ஒரு காரணத்தை எழுதுகிறாங்க. அதாவது 10 நபிமார்கள் அவர்களுக்கு அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய நெருக்கடிகளை அல்லாஹு தஆலா இந்த தினத்தில் தான் விமோச்சனத்தை வழங்கினான். அந்த 10 நபிமார்களை மையப்படுத்தி இதற்கு ஆஷுரா என்பதாக பெயர் சூட்டப்பட்டது என்பதாக சொல்கிறார்கள். உதாரணமாக சுருக்கமாக பார்க்கலாம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலமாக தௌபா ஏற்றுக்கொள்ளப்படலை. கடைசியாக அல்லாஹு தஆலா அவருடைய தௌபாவை ஏற்று அவருடைய மனைவியோடு சேர்த்து வைத்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதாக எழுதுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகம் அழிக்கப்பட்டு கப்பல் கடந்தது இல்லையா, மிதந்து சென்றது, மாத கணக்காக மிதந்தது. கடைசியில் அல்லாஹு தஆலா மலையை நிறுத்த சொன்னான், பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்ச சொன்னான். நூஹே சலாமத்தாக கப்பல்லேருந்து இறங்குங்கன்னு அல்லாஹ் சொன்னான் இல்லையா. அந்த கப்பல் கரை ஒதுங்கி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலிருந்து இறங்கினார்கள் இல்லையா. இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஆஷுராவுடைய தினத்தில் என்பதாக எழுதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்தார்கள். சில அறிவிப்பு 40 என்பதாக இருக்கிறது, சில அறிவிப்பு இன்னும் அதிகமான நாட்கள் என்பதாக இருக்கிறது. இந்த நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வந்த செய்தி சம்பவம் நடந்தது இந்த ஆஷுரா முஹர்ரம் 10வது நாளில் நடந்தது என்பதாக எழுதுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் பிரிந்து நீண்ட காலமாக இவர்கள் தனிமையிலே இருந்து கடைசியில் அந்த தகப்பனும் மகனும் சந்தித்து ஒன்று சேர்ந்த நாள் இருக்கிறதே இந்த முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய தினம் என்பதாக எழுதுகிறார்கள். அதே போன்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரம் வழங்கியதும், அதே போல கிணற்றிலிருந்து அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறியதும் இந்த ஆஷுராவுடைய தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாள்பட்ட நோய், உடம்பு முழுக்க புழு பூத்தது இருந்தது இல்லையா, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஷிஃபாவை நிவாரணத்தை வழங்கியதும் இந்த ஆஷுராவுடைய தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டதும் ஃபிரௌன் அழிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது இந்த ஆஷுரா தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து 40வது நாள் எந்த விதமான கீறலும் இல்லாமல் மீனிலிருந்து வெளியேறினார்கள் இல்லையா. இந்த சம்பவம் நிகழ்ந்தது முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய தினம் என்பதாகவும், இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வசனத்தை இறங்கினான். இந்த வசனம் வேற எந்த நபிமார்களுக்கும் இறக்கப்படலை. யஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர், நபியே உம்முடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற இந்த சுப செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய தினம். இந்த 10 சம்பவங்களுமே வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவங்கள். இந்த சம்பவம் எல்லாம் இந்த முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய தினத்தில் நிகழ்ந்தனால இந்த நாளிற்கு 10வது ஆஷுரா என்பதாக பெயர் சூட்டப்பட்டதாக ஹஜ்ரத் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் இந்த சம்பவங்களுக்கு முன்பிலிருந்து இந்த நாட்களுக்கு ஆஷுரா என்பதுதான் பெயர், அதில் மாற்று கருத்து இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இந்த சம்பவத்தில் நான் நிறைய நபிமாருடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் குர்ஆனிலும் சரி ஹதீஸ்களிலும் சரி அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு தான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த சமயம் நம்ம மேலே ஒரு ஹதீஸ் பார்த்தோம் இல்லையா, புகாரி ஷெரீஃபுடைய 2004வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தபோது யஹூதிகள் நோன்பு நோட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் எதனால் நோன்பு நோக்கிறீன்னு காரணம் கேட்டாங்க. யஹூதிகள் சொன்னாங்க, இல்லை இந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா மூசாவையும் அவரோடு ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேலையும் காப்பாற்றினான், அவருடைய எதிரி ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், அதற்கு நன்றி கடனாக ஹஜ்ரத் மூசா நோன்பு நோற்றார்கள், அதை நினைவு கூறும் விதமாக நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்பதாக யஹூதிகள் பதில் சொன்னாங்க. இப்போ இந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா, இப்போ மூசாவை பின்பற்றுவதில் உங்களை விட நாங்கள் தான் ரொம்பவும் தகுதி வாய்ந்தவர்கள். நீங்கள் மூசாவை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறது பூரா மூசாவிற்கு மாற்றமான காரியம். ஆனால் மூசா எந்த கொள்கையை சொன்னாரோ அந்த கொள்கையை பிசுறாமல் பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள், மூசாவிற்கு முழுக்க கொள்கை ரீதியாக சொந்தக்காரர்கள் நாங்கள். எனவே நாங்கள் இந்த நாளை நோன்பு நோக்கிறோம் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் நோன்பு நோக்க சொன்னதாக பார்க்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஆஷுரா என்றாலே நிலைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா விமோச்சனத்தை வழங்கியிருந்தாலும் வரலாற்று சிறப்பு மிக்க செய்தி அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் பனி இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்டதும் ஃபிரௌன் அழிக்கப்பட்டதும். எனவே இந்த சம்பவத்தில் நம்ம பலமுறை கேட்ட நமக்கு ரொம்ப அழுத்து போன சம்பவங்கள் என்று இருந்தாலும் புரிதலுக்காக வேண்டி முக்கியமான நமக்கு தேவையான ஒரு சில படிப்பினைகளை மட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். துஹான் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்வான் இல்லையா.
ஃபஸ்ரி பி இபாதி லைலன் இன்னக்கும் முத்தபவுன். அல்லாஹு தாலா ஒரு கட்ட வரைக்கும் பார்த்து சொல்லி கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தியாக கட்டளையாக அனுப்பிச்சான், நபியே இதற்கு மேலே நீங்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டாம், இரவோடு இரவாக ஃபஸ்ரி பி இபாதி லைலன இரவோடு இரவாக நீங்கள் பிரயாணம் பண்ணுங்க. இஸ்ரான்னு சொன்னால் இரவு பிரயாணத்திற்கு இந்த ஃபஸ்ரி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். நீங்கள் இரவோடு இரவாக இந்த ஊர்லேருந்து கிளம்புங்க. ஆனால் விளங்கிக்கோங்க, நீங்கள் போகிறீங்கன்னு ஃபிரௌன் விட்டுற மாட்டான். நீங்கள் போங்க, நீங்கள் போகிறீங்கன்னு ஃபிரௌனை விட்ட மாட்டான். இன்னக்கும் முத்தபவுன், நீங்கள் போனாலும் ஃபிரௌன் உங்களை துரத்திக்கிட்டு தான் வருவான் என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரிலிருந்து கிளம்புகிறார்கள். கிதாபுகள் எழுதுகிறாங்க 4 லட்சம் பனி இஸ்ரவேலர்களோடு அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளியேறுகிறார்கள். இந்த செய்தி யாருக்கு கிடைக்குது? ஃபிரௌனுக்கு கிடைக்குது. அவன் பேசாமல் அமைதியாக ஊரில் இருந்திருந்தாலும் நிம்மதியாக இருந்திருப்பான், அவனுக்கு அழிவு வந்திருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய தக்தீர் ஒன்று இருக்குல்ல, சில பேருக்கு நம்ம சொல்லுவோம் அவன் சுழி அவனை விடாதுன்ட்டு. இது மாதிரி தான் அவனுடைய சுழி அவனை விடலை. அவன் 14 லட்சம் வீரர்களோடு துரத்திக்கிட்டு வரான். கிட்டத்தட்ட இந்த வரலாறு என்பது கிட்டத்தட்ட பத்ருடைய வரலாறுக்கு சமமாக இருக்கும். பத்ருடைய வரலாறையும் நீங்கள் ஆஷுரா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறையும் இங்கே சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து வெளியே போயிட்டாங்க. நம்ம கடந்த வாரம் ஹிஜ்ரத் சார்ந்து பேசணும். எப்போ தொலைறீங்க, உங்கள் ஊர் வேண்டாம், உங்கள் மண்ணு வேணாம், எனக்கு தேவையே இல்லை சொல்லி பிறந்த ஊரை விட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனாங்களே, அங்கே மதீனாலே நிம்மதியாக இருக்கிறாங்க. நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. ஆனால் அவனோட சுழி விடலை. அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சுட்டான், பத்ரில் தான் பெரிய பெரிய இஸ்லாத்துடைய எதிரிகள்லாம் கொல்லப்படும் என்பதாக. அங்கிருந்து வேறு வழி வீம்புக்குனே சண்டைக்கு வந்து 70 பேர்கள் பத்ரில் கொல்லப்பட்டார்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபிரௌன் தொலையுதுன்னு விட்டுட்டா பரவாயில்லை. நல்லா விளங்கிக்கோங்க, இதுவரைக்கும் இந்த மக்கள் எல்லாம் நமக்கு அடிமையாக இருந்தாங்க, இப்போது நமக்கு எதிர்த்து பேசுகிறாங்க, நம்ம அப்பயும் அவங்களை அடிச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு ஊரை விட்டு போகிறாங்க, தொலைகிறாங்க, எங்கேயோ போகிறாங்க, நமக்கு நம்ம மக்கள் இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கலாமா? ஆனால் இருக்க விடலை அவன் சொல்லி. அது எப்படி ஏன்ட்ட அடிமையாக இருந்தவர்கள் இன்னொரு ஊருக்கு போய் நிம்மதியாக இருக்கலாமா? ஏன்ட்ட அடிமையாக இருந்து சில நேரங்களில் பார்க்கலாம்ல, வருத்தப்பட்டு சில பேர் சொல்லுவது உண்டு இல்லையா, நம்மள்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவர் வெளியே போய் நல்லா ஓரளவு முதலாளி ஆகிட்டார், கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் மேலே போயிட்டான்னு நம்மளால் ஜீரணிக்க முடியாது இல்லையா. நம்மள்கிட்ட வேலைக்கு இருந்தவர், நம்மள்கிட்ட கை காசு சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி வெளியே போய் நம்மளோட நல்லா வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விதமான ஒரு பொறுன்னு இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான சிந்தனை தான் இன்றைக்கி ஃபிரௌன்ட்ட மிகைத்திருந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும், இது ஃபிரௌனிய சிந்தனை. இது கடைசி வரைக்கும் நம்மள்கிட்ட தான் இருக்கணுன்றது கிடையாது. நம்மள்கிட்ட இருந்தால் அல்லாஹ் ரிஸ்க்கை மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். என்கிட்ட இருந்தவன் கடைசி வரைக்கும் என்கிட்டயே இருக்கணுன்ற சிந்தனை நமக்கு இருக்கவே எக்காலத்திலும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபிரௌனுடைய சிந்தனை அபூஜஹலுடைய சிந்தனை. அபூஜஹல் அதை தான் யோசித்தான், ஃபிரௌன் அதை தான் யோசித்தான். நீ வரலாறுகளில் பார்க்கலாம், ஃபிரௌன் எப்படிலாம் யோசிச்சானோ அப்படியே யோசிச்சவன் தான் அபூஜஹல். அதனால தான் ரசூலுல்லாஹ் இதை சம்மந்தப்படுத்தி பேர் வச்சாங்களோ தெரியலையோ, அபூஜஹலுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேர் ஃபிரௌன் ஹாதில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் பேர் வச்சாங்க. நிறைய எதிரிகள் கடந்திருக்கிறாங்க, நம்ரூது கடந்திருக்கிறான், காரூன் கடந்திருக்கிறான், ஹாமான், நிறைய எதிரிகள் கடந்திருந்தாலும் அபூஜஹலுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேர் என்ன? ஃபிரௌன் ஹாதில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்றார்கள். ஹைர், இவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியே வராங்க. வந்துட்டாங்களா, இவன் விடுறமா இல்லையா? விடலை, துரத்துக்கிட்டே வரான். இவனுக்கு என்ன கோவம்னு சொன்ன ஆரம்பத்திலேயே, இவனுக்கு என்ன கோவம் சொன்னால், நம்மள்கிட்ட அடிமையாக இருந்தவர்கள் நமக்கு எதிர்த்து பேசுகிறதா. அதாவது ஃபிரௌனு தன்னை இறைவன் மக்களுக்கு மத்தியில் பறை சாட்டுகிறான். அதிகமானவர்கள் ஹஸரத் ஃபிரௌனை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ புதுசாக ஒருத்தர் முளைக்கிறாரு, அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ இறைவன் கிடையாது, உன்னையும் என்னையும் படைச்ச ஒருவர் இருக்கிறான், அவன் தான் இறைவன் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவனுக்கு என்ன பிரச்சனை? ஃபிரௌனுக்கு தெரியாதா தான் இறைவன் இல்லைன்ட்டு? இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மூசா எப்படி சொல்லலாம் இந்த பிரச்சனை, இந்த செய்தியை? நம்ம குடும்பத்திலிருந்து யாராவது சொல்லி, கிபுத்தி வம்சத்தினர்கள் அன்றைக்கு உயர் ஜாதிகளாக எகிப்தில் பார்க்கப்பட்டார்கள். அன்றைக்கு பனி இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு நம்ம ஊரில் தலித்துகள் எப்படி இருந்தார்களோ அதை விட மிகவும் ரொம்பவும் அடிமையாக நடத்தப்பட்டார்கள். அடிமையிலிருந்து, அடிமை குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வந்து என்ன எதிர்த்து பேசுகிறதா, நான் தன்னை நபி என்று சொல்வதா, அவனால் ஜீரணிக்கவே முடியலை. அதனால தான் அவன் மறுத்தான். அவனுக்கு நல்லா தெரியும் மூசா இறை தூதர் என்று. வரலாற்றில் பல இடங்களில் அவன் அடிபட்டு இருக்கிறான். பல இடங்களில் அவனுக்கு தெரியும் மூசா தான் இறை தூதர் என்று, தான் இறைவன் இல்லை என்று நல்லா தெரியும். ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால், நீ சொல்லி நான் கேட்கணுமா? நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, சொல்லக்கூடிய செய்தி சரியா தவறான்னு தான் பார்க்கணுமே தவிர யார் சொல்கிறான்னு பார்க்கக்கூடாது. சொல்கிற ஆளை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன்னு நம்ம நாசமாக போயிடுவோம். ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட கதி தான் நமக்கு நிகழும். சொல்லுகின்ற செய்தி நமக்கு கீழே தான் இருக்கான், நம்மள்கிட்ட வேலை பார்க்குறான், நம்ம தம்பி, அவன் யாரோ ஒருத்தன்
சொல்கிற செய்தி சரியா தவறா அதை மட்டும் தான் இங்கே எடுத்துக்கணும். ஃபிரௌன் அப்படி எடுத்துக்கல. நீ சொல்லி நான் கேட்கணுமா? இதே தான் அபூஜஹலும் யோசிச்சான். அபூஜஹலுக்கும் ரசூலுல்லாஹ் நபின்னு தெரியும். அபூஜஹல் பல இடங்களில் ஒப்புக்கொண்டு இருக்கிறான் முகமது இறை தூதர்னு. அவனுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஹாஷிமுடைய குடும்பத்திலிருந்து நபி வந்துட்டாரு, ஹாஷிமுடைய குடும்பத்திலிருந்து நபி வந்துட்டாரு, நம்முடைய குடும்பத்திலிருந்து நபி வரலையே என்பதாகத்தான். யூதர்களுக்கு நல்லா தெரியும் ரசூலுல்லாஹ் ரசூல் என்று. வரலாறு தெரியுமா? யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன யரிஃபுன அப்னாஹும் கமா யரிஃபுன. அந்த ரசூல் எந்த அளவுக்கு அவங்க அறிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை எந்த அளவுக்கு அறிவார்களோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இறுதி தூதர்னு யூதர்கள் அறிந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தான் இறுதி தூதர், நம்மளை விட யூதர்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவன் ஈமான் கொள்ளல. அவனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ராஹிமுடைய 2 பிள்ளைகள், ஒருவர் இஸ்மாயில், இன்னொன்று இஸ்ஹாக். இஸ்ஹாக்குடைய இஸ்ஹாக்குடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ரவேலர்கள். அந்த வகைரால வந்தவர்கள் அந்த யூதர்கள். இஸ்மாயிலுடைய வம்சத்தில் வந்தவர் தான் ரசூலுல்லாஹ். இஸ்மாயிலுடைய வம்சத்தில் இறுதி தூதர் அல்லாஹ் தேர்வு செய்துட்டானே, இஸ்ஹாக்குடைய குடும்பத்தில் தேர்வு செய்யலை என்பதுதான் யூதர்களுடைய பிரச்சனை. கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களுக்கு அதே பிரச்சனை தான். இது உலக அரசியல், இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ இங்கே வந்துடுவோம். ஃபிரௌனுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், பனி இஸ்ரவேலர்கள் நம்ம நேற்று வரைக்கும் அடிமைகளாக நடத்தி கொண்டிருந்தோம். அந்த சமூகத்திலிருந்து ஒருத்த தன்னை இறைவனாக இறை தூதர்னு சொல்றதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இந்த சமயத்தில் 14 லட்சம் வீரர்களோடு துரத்தி கொண்டு வருகிறான். இடையில கடல் வருது. இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா ஷூரா என்ற அத்தியாயத்துடைய 61, 62, 63 இந்த வசனத்தில் பேசுகிறான். குர்ஆன்ல அதிகமாக பேசப்பட்ட வரலாறு அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அல்ஹம்து சூராவில் ஆரம்பிச்சு அலிஃப் லாம் மீம் முதல் ஜுஸ்ல ஆரம்பித்து 30வது ஜுஸ் வரைக்கும் எல்லா ஜுஸ்லையும் ஒரு நபியை பற்றி ஒரு சமூகத்தை பற்றி பேசப்படுதுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சமூகத்தை பற்றி தான். இப்போ இந்த ஷூரா என்ற அத்தியாயத்தில் பனி இஸ்ரவேலர்கள் பார்க்கிறார்கள். அங்கிருந்து ஃபிரௌன் ஒரு பெரிய படையோடு எடுத்துட்டு வரான். ஃபலம்மா தரா அல் ஜமான், எப்போ இந்த அந்த மக்களை வரக்கூடிய ஃபிரௌனுடைய படையை இந்த மக்கள் பார்த்தார்களோ, கால அவங்க சொன்னாங்க, அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கூன். கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னால முதுரக்கூன், அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு, என்ன மூசா இப்படி வந்து மாட்டி விட்டுட்டியேன்ட்டு. நல்லா விளங்கி கொள்ளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தமக்காக அந்த ஊர்லேருந்து வெளியே வரலை. அந்த மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதனால வெளியே கூட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க பல நேரங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அற்புதங்களை பார்த்து இருந்தாலும் அவங்களுடைய வார்த்தையில் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன மூசா இப்படி வந்து மாட்டி விட்டுட்டியே. என்னமோ இவங்க ஊரில் ரொம்ப நல்லா கண்ணியமாக நடத்தின மாதிரி, ஊரில் ஆக கேவலமாக நடத்தப்பட்டவர்கள். உலகத்திலேயே ஒரு சமுதாயம் இதை விட கேவலமாக நடத்தப்பட்டதுன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம பேருக்கு இன்னைக்கு முசோலினி ஹிட்லர்னு சொல்லிக்கலாம். இவனை மாதிரி கொடுங்கோலன் உலகத்தில் யாரும் கிடையாது. ஒரு சமயத்தில் ஃபிரௌன் இடத்துல கேட்டாங்க, எப்பா இந்த பனி இஸ்ரவேலர்கள் இவ்வளவு அடிக்கிறீங்களே, என்ன காரணம்? ஏன் இவ்வளோ அடிக்கிறீங்க? அவன் என்ன பதில் சொன்னா தெரியுமா? அவங்க சரியில்லை, செயல்பாடு சரியில்லை, நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறாங்க, ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவன் சொன்னா, இன்னா ஃபௌகுஹும் காஹிரூன், அப்பா நமக்கு சக்தி இருக்கு, நம்மளால் அடிக்க முடியும். புரியுதா? அந்த அரசவையில் ஏன் பனி இஸ்ரவேலர்கள் இவ்வளவு கொடுமைப்படுத்துறேன்னு கேட்டபோது அவன் சொன்ன வார்த்தை, நம்மளால கொடுமைப்படுத்த முடியும். யார் கேட்க முடியும்? அவனால் கேட்க முடியுமா? வரலாறுகளில் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு கனவு கண்டான் ஃபிரௌனு. பனி இஸ்ரவேலர்கள் குடும்பத்திலேருந்து ஒரு ஆண் குழந்தை வந்து அந்த ஆண் குழந்தையினால தான் உனக்கு அழிவு வரும்ன்ற யாரோ ஒரு சூனியக்காரன் விளக்கம் சொல்லியிருக்கிறான். அது ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான், அது சரியாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டதுமே என்ன சட்டம் சொன்னா தெரியுமா? சர்க்குலர். எகிப்து முழுக்க என்ன செய்தி வந்துச்சு தெரியுமா? மன்னரிடம் இந்த அறிவுரை கட்டளை, எகிப்தில் எங்கெல்லாம் ஆண் குழந்தைகள் பனி இஸ்ரவேலர்களுக்கு பிறகுதோ அவர்களெல்லாம் கொல்லப்பட வேண்டும். பிறந்த அன்னைக்கே காவலாளிகள் உள்ள வருவாங்க, ஃபிரௌனுடைய ராணுவம் உள்ள வரும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பார்க்கும். பெண் குழந்தையா இருந்தால் விட்டுடுவாங்க. ஆண் குழந்தையா இருந்தா தாய் தகப்பனுக்கு முன்பாகவே கழுத்தை தலையை துண்டாக்கி 2 துண்டாக கையில் கொடுப்பாங்க. பிறந்த குழந்தையா அந்த அம்மா 2 துண்டா வாங்கணும். இதுதான் நிலைமை. இதில் யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அன்னைக்கு சூழல்ல ஏன்டா இப்படி பண்ணன்னு கூட கேட்க முடியாது. என்னடா பிறந்த குழந்தைய ஒரு கனவு காண்டி இப்படி கொலை பண்றீங்களே, பச்சை பிள்ளையை கொலை பண்றீங்கன்னு கேள்வி கூட கேட்க முடியாது. அந்த இடத்துல தான் யார் வச்சிருந்தா? ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்களை. அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, என்ன மூசா இப்படி வந்து மாட்டி விட்டுட்டியேன்ட்டு. அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு தனி டாபிக்கு உங்களுடைய புரிதலுக்காண்டி ஒரே ஒரு வார்த்தையோடு சொல்லி முடிச்சிடுறேன். உலகத்திலேயே ஆக நன்றி கெட்டவர்கள் சொன்னால் இவர் பனி இஸ்ரவேலர்கள் தான். நன்றி கெட்டதில்ல, நன்றி கெட்ட சொல்ல நம்ம சில நேரங்கள் சொல்லுவோம் இல்லையா, என் தம்பிக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நன்றி கெட்டத்தனமாக பண்ணிட்டான். சில நேரத்தில் கணவன் மனைவி பற்றி சொல்லுவாங்க, நான் அவனுக்கு எவ்வளோ பார்த்து பண்ணேன், நான் நன்றி கெட்டவன், உலகத்திலே உண்ணானம நன்றி கெட்டவன் என் தம்பி தான், என் சகோதரன் தான்,
என் சித்தப்பா தான் சொல்றோம் இல்லையா? ஆனா இதுக்கெல்லாம் தகப்பன் அப்பனாக இருந்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள். அவர்களை மாதிரி உலகத்தில் ஆக நன்றி கெட்டவர்கள் யாரும் கிடையாது. ஒரு டாபிக்ல பேசினா பேசிக்கிட்டே போகலாம். இப்ப இந்த இடத்துல விளங்கி கொள்ளுங்க, இந்த மக்களுக்காக வேண்டி பாடுபட்டது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன மூசா இப்படி வந்து மாட்டி விட்டுட்டியேன்ட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, கால அப்படிலாம் கிடையாது, கல்லா இன்னம ஐ ரப்பி சயஹதீன். முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை, மாட்டினா அவ்வளோதான், சட்னி முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஒரு கனவுக்காண்டி கொலை செஞ்சவன் இவன் ஊர்ல இருந்து நம்ம வெளியே வரோம்னு தெரிஞ்சா 6 லட்சம் பேரும் ஒண்ணுமே இல்லை, அன்னைக்கே கொலை பண்ணு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான் மூசா சொன்னார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, மூசா சொல்லி வாய் முடிக்கல, ஜிப்ரீல் வந்து விட்டார். மூசா சொல்லி வாய் முடிக்கல, ஜிப்ரீல் வந்து விட்டார். வஹி வந்துருச்சு. ஃபௌஹைனா இலா மூசா, மூசாவிற்கு நாம் வஹி அனுப்பினோம். என்னன்னு வஹி அனுப்பினோம்? அனில் ரிப்பி அசாக்கல் பஹர், மூசாவே கையில் இருக்கக்கூடிய குச்சியை கொண்டு முன்னாடி இருக்கக்கூடிய கடல்ல அடிங்க. ஃபன் ஃபலக்க, அந்த கடல் இருக்கிறது 12 பாகங்களாக பிரியும். ஒரு பாதை இல்லை, 12 பாதைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஃபகான குல்லு ஃபிர்கின், ஒவ்வொரு பாதையும் பிரம்மாண்டமான பாதைகளாக இருக்கும். குல்லுன்னா ஒவ்வொரு அர்த்தம், ஒவ்வொரு பாதைகளும் பிரம்மாண்டமான பாதைகளாக வெளியேறும், நீங்கள் அதிலிருந்து வெளியேறுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்டான், வஹி அனுப்பினான். மூசா தன்னுடைய குச்சியால கடல்ல அடிச்சாங்க, கடல் 12 பாதையாக பிறந்தது. ஏன் இந்த இடத்துல 12 பாதைகள் பிரிந்தது என்பதற்கான காரணம் எழுதும் பொழுது அதுவும் அவங்களுக்காக வேண்டிதான். அவன் ஒரு பாதையில் இறங்க மாட்டான். பனி இஸ்ரவேலுக்கான 12 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், இந்த இஸ்ராயல் என்ற வார்த்தை அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பேர். யாக்கூபுக்கு இன்னொரு பேர் இஸ்ராயில். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த 12 பிள்ளைகளுடைய வழித்தோன்றர்கள் தான் இந்த பனி இஸ்ரவேலர்கள். அதனால அவன் எதையுமே ஒன்று கேட்க மாட்டான், எல்லாமே 12 வேணும். வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கு, பக்ராவுடைய 60வது வசனம், கடுமையான தண்ணீர் பஞ்சம். வைதிஸ்தஸ்கா மூசா அலி கோமிஹி, அல்லாஹு தாலா இடத்துல மூசா அல்லாஹு தாலா இடத்துல தண்ணி கேட்டாங்க தன்னுடைய சமூக மக்களுக்காண்டி. அல்லாஹ் அங்கேயும் சொன்னா, அனில் ரிப்பி அசாக்கல் ஹஜர், மூசாவே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய குச்சியை கொண்டு பாறையில் அடிங்க. ஃபன் ஃபஜரத் மின்ஹு இஸ்னதா அஷராயினா, 12 ஊற்றுகள் உங்களுக்காக வெளியேறும். சமூக மக்களுக்காண்டி ஒரு ஊற்று கிடையாது. ஏன்னா ஒருத்தன் இன்னொருத்தனோட சேர மாட்டான். 12 குடும்பமாக பிரிஞ்சு கிடக்கிறான், கியாமத் வரைக்கும் பிரிஞ்சு தான் கிடப்பான். எப்போதும் எக்காரணத்துக்கு ஒண்ணுக்கு ஒன்று சேர மாட்டான். அதனால 12 ஊற்றுகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த சமயத்தில் வழங்கினான். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தவர்கள் தான் பனி இஸ்ரவேலர்கள். அப்படி இருந்து நன்றி கட்டுத்தனமாக பேசினார்கள். இப்போ இந்த சம்பவத்துக்கு வந்துடுவோம். குச்சியால் அடித்தார்கள், 12 பாதையில் வெளியேறியது, எல்லோரும் இறங்குகிறார்கள். கடைசிக்கு பாதி கடலுக்கு போகும் பொழுது ஃபிரௌனுடைய படை வந்து விட்டது. ஃபிரௌன் இறங்கலாமா வேண்டாமா ஒரு குழப்பத்தில் இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியும், இந்த கடலுடைய பாதை நமக்காண்டி திறக்கப்படலை, இது நம்முடைய எதிரி மூசாவிற்காண்டி திறக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம இறங்கி இந்த கடல் மூடிட்டா இந்த கடல்லையே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருமே என்பதாக அச்சப்படுகிறான். கிதாபுகள் எழுதுகிறார்கள், தண்ணீரிலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு பெண் குதிரை தோட்டத்தில் ஒரு உருவத்தை ஏற்படுத்துகிறான். இவன் ஆண் குதிரையில போறான். பொதுவாக மன்னர்களை பொறுத்த வரைக்கும் பெண் குதிரையில பயணிக்க மாட்டாங்க, ஆண் குதிரையில தான் பயணிப்பாங்க. அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டா இன்னைக்கு உனக்கான முடிவு ஏற்படணும், உன்னுடைய முடிவுரை எழுதணும், நல்லா முடிவு செஞ்சுட்டான். இவனுடைய குதிரையை திருப்புகிறான். இந்த குதிரை கடல்ல பார்க்குது, பெண் குதிரை மாதிரி ஒரு தோற்றம், பெண் குதிரை இல்ல, பெண் குதிரை மாதிரி ஒரு தோற்றம். இவனை முண்டி அடிச்சுக்கிட்டு இவனை இழுத்துக்கிட்டு கடல்ல இறங்குகிறது. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, அந்த கடல் பழைய நிலைக்கு கொண்டு சேர்கிறது. அதே இடத்திலேயே பனி இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே சம்பவத்திலேயே ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். நல்லா விளங்கிக்கோங்க, 2 சம்பவம் நிகழ்து, 2 நிகழ்ச்சி, ரெண்டுமே ஒரு சம்பவத்தில் நடக்குது இல்லையா? பனி இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டது அதே சம்பவத்தில் தான், ஃபிரௌன் அழிக்கப்பட்டது அதே சம்பவத்தில் தான். வரலாறுகளில் கிதாபில் எழுதுறாங்க, இவங்க கடல்ல இருந்து வெளியேறி பார்க்கிறாங்க, இவன் கண்ணுக்கு முன்னாடியே ஃபிரௌனுடைய படை அழிகிறது. நல்லா விளங்கிக்கோங்க, இவங்க போயிட்டாங்க, ஃபிரௌன் அழிஞ்சானா இல்லையான்னு தெரியலையே, நம்ம போயிட்டா அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அப்படி எல்லாம் சூழல் ஏற்படுத்தல, போய் பயந்துகிட்டே இருக்கணும். போற ஊர்ல ஃபிரௌன் வேற ஏதாவது பெரிய படையோடு வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ் அந்த பயத்தை அங்கேயே உடைக்கிறான். நீங்க இருந்து போகும்போது நிம்மதியா போ. நீ யாருக்கு பயந்தியோ, இத்தனை ஆண்டு காலமா யாரிடத்தில் அடிமையாக கிடந்தியோ அவனுடைய அழிவை நீ பார்த்துக்கிட்டே நீ சந்தோஷமா இந்த ஊரை விட்டு போ என்பதாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பனி இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையினர்களும் அதே பூமியில அதே கடல்ல அழிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஆஷுராவுடைய தினத்துல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ஆஷுரா நோன்பு சம்பந்தமான 2-3 படித்தரங்கள் இருக்கிறது. நான் வேகமாக இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை சொல்லி கொண்டு போவேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புகாரி ஷெரீஃபுடைய
2004வது ஹதீஸ் புகாரி ஷரீஃபுடைய 3730வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போதே நுபுவத்திற்கு முன்பு இருந்து நோன்பு நோட்டிட்டு இருக்கிறாங்க. குறைஷிகளும் நோன்பு நோட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் 40 வயசுல நுபுவத்து வந்தாங்க இல்லையா, 40க்கு முன்பிலிருந்து ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்டுறாங்க. ஹிஜ்ரத் போகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து மதீனாவிற்கு போன பிறகு மதீனாவில் பார்க்குறாங்க. இந்த செய்தி 2004 புகாரியில் இருக்குது. அங்கே மதீனாவில் பார்க்குற யஹூதிகள் நோன்பு நோக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க என்ன நோன்புன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா பனி இஸ்ரவேலை பாதுகாத்தான், ஃபிரௌனை அழித்தான், எனவே அந்த நாளில் நாங்கள் நோன்பு நோக்கிறோம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்போ ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யுங்க. இந்த செய்தி புகாரி ஷரீஃபுடைய 1960வது ஹதீஸா அறிவிக்கப்படுகிறது. அரசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாத் ஆஷுரா இலா குரால் அன்சார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய தினத்தில் நண்பகல் நேரத்தில், கதாத்துன்னு பகல் நேரத்தில் ஒரு ஊருக்கு ஆள் அனுப்புகிறாங்க. ஊருக்கு ஆள் அனுப்பி இன்றைக்கி ஆஷுராவுடைய நாள், யாரெல்லாம் நோன்பு நோற்றி இருக்கிறீர்களோ அவர்கள் நோன்பை தொடருங்கள், யார் இதுவரைக்கும் நோன்பு நோர்களையோ அவர்கள் நியத்து வைத்து நோன்பு நோருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹிஜ்ரி 1 நடந்த சம்பவம். ஹிஜ்ரி 1 ரசூலுல்லாஹ் மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்கிறாங்க, எல்லோரும் நோன்பு நோருங்கள்ட்டு. கிதாபில் எழுதுறாங்க, சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நுசவ்விமு சபியானனா, இந்த நாளில் நாங்கள் மட்டும் இல்லைப்பா, பிள்ளைங்க கூட நோன்பு வைப்பார்கள், குழந்தைகளை கூட நாங்கள் நோன்பு வைக்க வைத்தோம், குழந்தைகளை கூட நாங்கள் நோன்பு நோக்க செய்தோம். பசியில் அழுதா விளையாட்டு பொருட்களை வச்சு அவர்களை அப்படியே சமாதானப்படுத்தி, நோன்பு திறக்கிற நேரம் வரைக்கும் அவர்களை சமாதானப்படுத்தி நாங்கள் மட்டும் இல்லை குழந்தைகளையும் நோன்பு நோக்க சொன்னோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு, அதாவது சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இது 1 வருஷம் இருந்தது. ஹிஜ்ரி 2 அல்லாஹ் ரமலானை கடமையாக்கி விட்டான். எப்பொழுது ரமலான் கடமையானதோ பெருமானார் சொன்னாங்க, ஃபமன் ஷா ஃபல்யசும் வமன் ஷா இஃப்திர், யார் நோன்பு விரும்புகிறீங்களோ நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள், யார் விரும்புகிறீங்களோ நோன்பு விட்டு கொள்ளுங்கள். இதுதான் இன்னைக்கு உண்டான சட்டம். ஆஷுராவுடைய தினம் சம்பந்தமாக இன்னையோட சட்டம் என்னன்னு சொன்னால், விரும்புகிறவங்க நோன்பு நோற்றுக்கொள்ளலாம், விரும்புகிறவங்க நோன்பை விட்டு கொள்ளலாம். ரமலானுடைய நோன்பு கட்டாயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் பிறை 10 தான் நோன்பு நோற்றார்கள். அதற்கு பிறகு பெருமானாருக்கு தகவல் வருது. கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இது வரைக்கும் நாம நோன்பு நோட்டுறோம், யூதரும் நோன்பு நோட்டுறாங்க, ஆனால் இப்போ தேவையில்லாத வேறு பிரச்சனைகள்லாம் வருது, நம்மளும் பிற 10 நோன்பு வைக்கிறோம், அவர்களும் பிற 10 நோன்பு வைக்கிறாங்க, அப்போ வேறு யாராவது முஸ்லீம்களும் எங்களை மாதிரி தான் நோன்பு எங்களை பார்த்து தான் நோன்பு வைக்கிறாங்கன்ற மாதிரி பேசிடுவாங்களே என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைன் பகீது இலா காபிலின் லா சூமன்னல் யௌம தாசி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 சேர்த்து நோன்பு நோற்பேன் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து பிறை 10 ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடாது, மக்ரூஹ், வேறு வழி இல்லைன்னா பரவாயில்லை, ஆனால் நோன்பு நோக்கிறது மக்ரூவாக இருக்கிறது. வச்சா 2 நாளுக்கு நோன்பு நோக்கணும். பெருமானார் பேசுகிறாங்க, அஹமது ஷெரீஃபுடைய 2154வது ஹதீஸ், ஹாலிஃபுல் யஹூத, யஹூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், யஹூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், சூமு யோம தாசி வல் ஆஷிர், நீங்கள் பிறை 9 பிறை 10 2 நாட்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க. இந்த செய்தி பஹீக் ஷெரீஃபில் 3905வது ஹதீஸாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் அஹமது ஷெரீஃபில் பேசுகிறாங்க, யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், சூமு யோமன் கபலஹு அவு பாதஹு, ஒன்று முதல் நாள் சேர்த்து நோன்பு நோருங்க அல்லது 2வது நாள் சேர்த்து நோன்பு நோருங்க என்பதா. இப்போ 2 விதமான அறிவிப்பு. ஒரு அறிவிப்பு ரசூலுல்லாஹ் 9-10 நோன்பு நோர்க்க சொன்னதாகவும், இன்னொரு அறிவிப்பில் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், பிற 10 மட்டும் நோன்பு நோற்காதீங்க, பிறை 9-10 நோன்பு நோருங்க அல்லது 10-11 நோன்பு நோருங்க என்பதாக சொல்லப்படுது. இந்த 2வது சொல்லப்பட்ட அஹமது ஷெரீஃபுடைய ஹதீஸ் பலகீனமானது என்பதனால பெரும்பாலான இமாம்கள் 9-10 தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. 10-11 நோன்பு நோக்கலாம் என்று இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னது நான் 9-10 நோன்பு நோற்பேன் என்பதா. ஏராளமான ஹதீஸ்களில் சஹாபாக்கள் 9-10 முன்னுரிமை கொடுத்தனால பிறை 9-10 2 நாட்கள் நோன்பு நோக்கிறது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த காலத்தில் நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். நான் பயானுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லா நபிமார்களும் நோன்பு நோற்ற ஒரு தினம் ஆஷுராவுடைய தினம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஹதீஸில் பேசுகிறாங்க. திர்மிதி ஷெரீஃபுடைய 752வது ஹதீஸ் அபூ கதாதா அறிவிக்கிறாங்க, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகுஃபிர ஸனத்தல் மாலி கபல, இந்த ஒரு நாள் யார் நோன்பு நோற்பாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா ஒரு வருடம் முழுவதும் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க. அதனால் வாய்ப்புள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 தினங்கள் நோன்பு நோற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். பைஹிக் ஷெரீஃபுடைய 3795வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மன் வஸ்ஸா அலா இயாலிஹி வாஹிலி யௌம ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்திற்காக விசாலமாக செலவு செய்வார்களோ, ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறது ஒரு சுன்னத்து. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் அறிவிக்கிறாங்க, இந்த ஒரு நாள் பர்டிகுலர் அந்த தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்திற்காக விசாலமாக செலவு செய்வார்களோ வஸ்ஸா அல்லாஹு அலைஹி சாயிர சனத்திஹி, அந்த வருடம் முழுவதும் அல்லாஹு தஆலாவுடைய ரிஸ்கிலே விசாலத்தை ஏற்படுத்துவான்.
ஒரு நாள் கொஞ்சம் கணக்கு பார்க்காம, நார்மலாக கணக்கு பார்க்குறோம் என்று இருந்தாலும் இந்த ஒரு நாள் மனைவி மக்களுக்காண்டி ஹலாலான செலவினங்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான்னு ஹராமான முறையில் செலவு செஞ்சிடக்கூடாது. ஹலாலான முறையில் யார் விசாலமாக செலவு செய்வார்களோ அந்த வருடம் முழுக்க அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படுத்துவான், அல்லாஹ் விசாலத்தை ஏற்படுத்துவான் என்பதாக பெருமானார் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய தினம் அந்த ஒரு நாள் தனியாக நோன்பு நோக்கிறது அனுமதிக்கப்பட்டதில்லை என்பதனால் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நோன்பு நோக்கிறது மிகவும் முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. குடும்பங்களில் பெண்கள் குழந்தைகள் நோன்பு நோற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தாலா இந்த ஆஷுரா தினத்தின் மூலமாக என்னென்ன சுப செய்திகளை எல்லாம் வாக்குறுதியாக வழங்கினானோ அதை முழுமையாக பெறக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.